ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு பாப்பாவுக்கு வந்து பன்னீர் பரோட்டா தான் செஞ்சு லஞ்சுக்கு பேக் பண்ணி அமிச்சேன். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து வடை குழம்பு தான் வச்சுருந்தேன். மசால் வடை போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். ரெசிபிக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு மட்டும் தாளிச்சிட்றேன். நான் கரம் மசாலா எதுவுமே பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு தாளிக்கல. உங்களுக்கு விருப்பமாக தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா. அதனால் வந்து நான் அந்த பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்காமல் வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பட்டை கிராம்பு அந்த பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தாளிக்கல, பட் யூஷுவலாக தாளிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருப்பேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போக வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு, கல் உப்பு தான். நான் இப்போ சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் கல் உப்பு தான் சேர்ப்பேன் முடிஞ்ச வரைக்கும் சமையலில். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகி மசிகிற அளவுக்கு ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. அதுதான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அதுலேயே வந்து பருப்பு, மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறது. மிளகு, சீரகம், கடுகு எல்லாமே சேர்ந்துருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் அரைத்தா கூட குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல இதில் தூள் பொறுத்த வரையும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா இவ்வளோதான். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரவை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருப்பேன். அதில் வந்து வெறும் சோம்பு, அதுக்கப்புறம் கெசகெசா வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை வதங்கட்டும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிய வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு இப்போ அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக 1/4 மூடி அளவு தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, கசகசா இது 3 தான். நான் வந்து உடச்ச கடலையோ இல்லை முந்திரி பருப்போ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, கொஞ்சம் திக்காகிறதுக்கு. ஏன்னா வடை குழம்புக்கு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிறோம் இல்லையா, அந்த கடலை மாவு இது கடலைப்பருப்பு அரைச்சிருப்போம் இல்லையா, அதுவே வந்து நான் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துப்பேன். அது சேர்த்தாலே நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுதான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வடை குழம்பை பொறுத்த வரைக்கும் நான் உருண்டை குழம்பு பண்ணுவோம் இல்லையா, பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சோண்டு வந்து குழம்புக்குள்ளே உதிர்த்து விட்டுட்டோம்னா கொதிக்கும் போது அதுவே குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே நான் போய்ட்டு இப்போது அடுத்து நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கிற சமயத்தில் நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். வடைக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் கடலைப்பருப்பு வந்து 1 கப் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பல் பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோதான். உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியமாக அரைச்சி வடை தட்டி நம்ம போடணும். அதுக்கு எப்படி அரைப்போமோ கெட்டியாக அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு விருப்பம்னா இதில் நீங்கள் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் ஆட் பண்ணி நார்மலாக நம்ம மசால் வடை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டு கூட எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வடைக்கு அரைச்சது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வடைக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த ஒரு கையளவு எடுத்து அது குழம்புக்குள்ளே நல்லா உதிர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம்
குழம்பு வந்து சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாகவும் ஆகிட வேண்டாம். ஏன்னா நம்ம வடை போட்டு எடுத்ததுக்கப்புறமா குழம்புக்குள்ளே போட்டோம்னா கொஞ்சம் அது அந்த குழம்பெல்லாம் உரியும். அதுக்காக கொஞ்சம் நீர்க்காவே இருக்கட்டும். ஸோ குழம்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்லேயே கொதிக்கட்டும். அதை வச்சுட்டு நான் இப்போ சைடில் வடை போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த வடைக்கு வந்து வெங்காயம்லாம் நறுக்கி போடலை. ஒரு எண்ணி வந்து ஒரு 9 வடை தான் சுட்டிருப்பேன் நான். ஒரு 4 வடை குழம்புல சேர்த்துட்டு 4 வடை சும்மா அப்படியே வெளியே வச்சுருந்தேன். வேணும்னா பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ரசமும் வச்சுருந்தேன் இல்லையா, சாதம், வடை குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் தான் இன்றைக்கி. ஸோ ரச சாதத்துக்கு அப்படியே வடையை தொட்டு சாப்பிட்டால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் ப்ளெயினாக 5 வடை எடுத்து வச்சுட்டு 4 வடை மட்டும்தான் குழம்புக்குள்ளே போட்டேன். குழம்புக்குள்ளே போட்ட வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட தொட்டு சாப்பிடும்போது அந்த குழம்பு எல்லாமே உறிஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். குழம்பு இந்த மாதிரி கொதித்து இந்த பதத்துக்கு கெட்டியாக, ரொம்ப கெட்டியாகாமல் இந்த பதத்தில் இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சுருக்க வடையை ஆட் பண்ணிவிடுங்க. வடை கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாம் அந்த குழம்பெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவே ஆகிடும் குழம்பு. அதுக்காக தான் ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த வடை வந்து அந்த நீரெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வடை குழம்பு ரெடி.